இந்த இடத்துல வைக்காம தள்ளி 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 இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இவங்களோட பெரிய டார்ச்சரா இருக்குது. ஸ்டாண்ட வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய இங்க வச்சுக்க வேண்டியதானே நீ? வீடியோ எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி பிரச்சனை பண்ணி இதுதானே போய் காசு கொடுக்கறதுக்கு வேற வழியை பாரு போ. இப்படி திமிர் பயிர் பண்ணிக்கிட்டு நீ எல்லாம் எங்கடி நினைச்சிருக்க போற? நான் நடிகர் சித்தப்பா சரவணன் அவங்களோட ஒய்ஃபுங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. செருப்பு ஸ்டாண்ட் வச்சுக்க கூடாது, இந்த வீடு என்னது, ஒன்று என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல். அவங்க ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட வந்து வளர்த்தும் போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னை பிரச்சனை பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லை. அதனால் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் யாராவது வந்து அடித்தா கூட இவங்க தான். பிரபல திரைப்பட நடிகர் பருத்தி வீரன் சரவணன் மீது அவரது முதல் மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். நடிகர் சரவணனும் அவரது இரண்டாவது மனைவியும் சேர்ந்து அடிக்கடி தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுவதாகவும், ஆரம்ப காலகட்டத்தில் சரவணனுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகள் செய்ததாகவும், தற்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும், சாப்பாடு கூட போடவில்லை என்றும், தற்போது தனது உறவினர்கள் கொடுக்கும் பணத்தில் உயிர் வாழ்ந்து வருவதாக சரவணனின் முதல் மனைவி புகார் கொடுத்துள்ளார். என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் நடிகர் சரவணன் சார் சித்தப்பா சரவணன் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃபுங்க. அவங்களோட ஒய்ஃபு என்ன பிரச்சனை மேடம்? என்னை வந்து அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை வெளியே வராமல், வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க வந்து நினைக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ கூட வந்து 18 அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு செருப்பு ஸ்டாண்ட் வச்சுக்க கூடாது, இந்த வீடு என்னது, ஒன்று என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல். பயங்கரமாக அடிச்சிடுவேன், குத்திடுவேன், அப்படியே நறுக்கி விட்டுடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு, இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வேணும்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எல்லாம் ரிலே பண்ணணும்னா நிறைய இருக்குது ரிலே பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு. என்னோடய கிரில்லை திறக்கவே கூடாது, திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா. ஏன் உனக்கு இது வீடு தேவையா, உனக்கு வந்து இது தேவையா, அது தேவையான்னு அவளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன அவளை யார், அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள். என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது.